வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்றைக்கி நாம் பாசிப்பருப்பு பணியாரம் தான், ரொம்ப ஹெல்த்தியானது. அதுதான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நாம் 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டாச்சு. இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அடுத்ததாக இதில் 200 கிராம் புழுங்கல் அரிசி போட்டிருக்கோம். இதில் 50 கிராம் பச்சரிசி, இதையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அரிசியெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. பாசிப்பருப்பு ஊறுறதுக்கு 15 நிமிஷம் இருந்தாலே போதும். ஆனால் புழுங்கல் அரிசியும் பச்சரிசியும் ஊறுறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகணும். அதனால் ஈக்குவலாக எல்லாமே ஊறி வரட்டோம்னு தான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இனி நாம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பையும் நல்லா நைஸாக அரைச்சாச்சு, அரிசியவும் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அரிசியை லைட்டாக குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், அப்படி தான் அரைச்சி எடுத்துருக்கேன். ஆனால் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணதும் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது. இப்போ நாம் ஒரு பாத்திரத்தில் 3 வெள்ளைக்கட்டியை போட்டு பாகு காய்ச்சிடலாம். இதுக்கு தண்ணி நிறைய வேண்டியதில்லை, 50 ml தண்ணியே போதும். வெள்ளைக்கட்டியை முழுசாகவும் போடலாம், உடச்சும் போடலாம். பாருங்கள், அழகாக எல்லாம் கரைஞ்சிருச்சு, கம்பி பதமாக வந்துருச்சு. இப்போ இந்த பாகை மாவோட ஊற்றிக்கலாம். இது கூட 5 ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் சால்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கல் காஞ்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ நம்ம மாவை ஊற்றிக்கலாம். ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ நம்ம புரட்டி போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா வெந்ததும் நல்லா பிறண்டு வருது பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் இந்த கம்பியால் குத்தி அழகாக எடுத்துடலாம். எல்லாத்தையும் சூப்பராக குண்டு குண்டாக அழகாக எடுத்தாச்சு. நாம் நெய் பணியாரமும் சுட்டுக்கலாம். நெய்யெல்லாம் ஹீட் ஆகிட்டு இனி பணியாரத்தை ஊற்றிக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்து வந்துருச்சு. இனி பெரட்டி போட்டுக்கலாம். இதுவும் நல்லா குண்டு குண்டாக எவ்வளவு அழகாக இருக்குது பார்த்தீங்களா. எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதையும் எடுத்துடலாம். நெய்யில் சுட்ட பணியாரமும் ரெடி. ஓகே, இது ஆயிலில் செஞ்சது, இது நெய்யில் செஞ்சது. இப்போ ரெண்டையுமே நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அடுத்ததாக நெய்யில் செஞ்சதை சாப்பிட்டு பார்ப்போம். இதுவும் செம்ம டேஸ்டியாக செம்மையாக வாசமாக சூப்பராக இருக்குது. பாசிப்பருப்பு நம்ம நிறைய சேர்த்துக்கிறது அவ்வளவும் உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது. ஸ்கின்னு, எலும்பு, பற்கள், மூளை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.